ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 110 குறிப்பறிதல் 1098வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அசையற்கு உண்டாண்டோர் ஏர் யான் நோக்க பசையினள் பையனகும். அசையற்கு உண்டாண்டோர் ஏர் யான் நோக்க பசையினள் பையனகும். அசையற்கு உண்டாண்டோர் ஏர் யான் நோக்க பசையினள் பையனகும். நகும் என்றால் சிரித்தல், பையனகும் என்றால் மிக சிறிய அளவிலே குறுநகை புரிதல், புன்னகை புரிதல் என்று பொருள். பையனகும் என்று பொருள். காதலனும் காதலியும் பழகிவிட்டால் குறுநகைதான் புரிவார்கள். யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக குறுநகை புரிவார்கள். புன்னகை மிகச்சிறிய அளவிலே சிரிப்பார்கள். பல்லெல்லாம் தெரிகின்ற அளவுக்கு சிரிக்க மாட்டார்கள். அசையற்கு உண்டாண்டோர் ஏர், ஏர் என்றால் அழகு, ஏர் என்றால் அழகு. அசையற்கு உண்டாண்டோர் ஏர், தென்றல் வீசுகிறது, தென்றல் காற்று, புயல் வீசுகிறது, இரண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிகிறது. தென்றல் காற்று வீசினால் உடலுக்கு இனிமையாக, குளிர்ச்சியாக, பதமாக, இன்னும் கொஞ்சம் அந்த காற்றை நன்றாக நம்மேல் படுமாறு சட்டை கூட கழட்டி விடுகிறோம். காற்று நம் மீது அவ்வளோ இனிமையான காற்று, மெல்லிய காற்று, அப்படியே நம்மை காற்று வருடி செல்கிறது. தென்றலைப் போல நடந்து வருகிறாள். தென்றல் எப்படி தவழ்ந்து மெதுவாக வீசும். புயல்தான் முரட்டுத்தனமாக வீசும். புயல், சூறாவளி, அது வீசுகின்ற பொழுது நம்மை தூக்கி எறிந்துவிடும். நாம் குடை வைத்திருந்தால் குடையை தள்ளிவிடும், நம்மையே கீழே தள்ளிவிடும். மரம் முறிந்துவிடும், நம்முடைய ஆடை பறக்கும், நாம் கையில் வைத்திருக்கின்ற பொருள் எல்லாம் பறக்கும், நம் கையை விட்டு போய்விடும். ஆனால் தென்றல் காற்று வீசுகின்ற பொழுது மிக மென்மையாக நம்முடைய உடலை, மேனியை வருடி செல்லும். அப்படியே மயில் இறகு கொண்டு, மயில் இறகு வைத்து உடம்பை லேசாக தடவினால் எப்படி மென்மையாக இருக்குமோ அதை போல. பட்டு மேனி. சில நாய்க்குட்டிகளுக்கு இந்த வெள்ளை வெள்ளையல் என்று ஒரு நாய்க்குட்டி இருக்கும். அது தொட்டால் பஞ்சு போல் இருக்கும். அந்த உடம்பு மிக மென்மையாக இருக்கும், தொட இன்பமாக இருக்கும். காதலி வருகின்ற பொழுது மிக மென்மையாக இருப்பாள். அந்த காற்று எப்படி, தென்றல் காற்று வந்தால் நாம் எப்படி மகிழ்ச்சி அடைவோமோ, இன்னும் கொஞ்சம் அந்த தென்றல் காற்று வீசாதா, நம் மீது படாதா என்று சட்டை கூட அவிழ்த்து விட்டு தென்றல் காற்று நம் மீது படட்டும் என்று விரும்பி அதை வரவேற்போம். தென்றலை வரவேற்று ஏற்றுக்கொள்வோம். அதே போல நடந்து வருகிறாள். என்ன அழகு! தென்றலைப் போல இனிமையாக மெதுவாக நடந்து வருகிறாள். மெதுவாக அடியெடுத்து அன்னம் போல நடை, மயிலை போல ஆடி வருகின்றாள். துள்ளுகின்ற பார்வை, மானினுடைய பார்வை துள்ளும், அப்படியே மிரளும், அப்படியே கண், மானுடைய கண். அதே போல் மிரட்சி. யாராவது வருகிறார்களா, யாராவது போகிறார்களா, பார்த்து விடுவார்களா நம் காதலை. அதே சமயத்தில் காதலனை உற்று நோக்குவது, அவனை பார்ப்பது, யாராவது வருகிறார்களா என்று மிரட்சி, கண்ணுடைய மிரட்சி. அப்படிப்பட்ட பார்வை. தென்றல் வந்து எப்படி மிக இனிமையாக, மென்மையாக, குளிர்ச்சியாக வீசுமோ அப்படி அவள் வருகின்ற பொழுது அவள் நடந்து வருகின்ற அந்த நடையும் அவளுடைய தோற்றமும் அவ்வளவு அழகாக இன்பத்தை இவனுக்கு தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. மென்மையான தோற்றம், முரட்டுத்தனமான தோற்றமே இல்லை. அவள் நடந்து வருகின்ற நடை இருக்கிறதே மென்மையான நடை. தொட்டாப்புட்டால் நடத்து சில பேர் நடந்து வந்தாங்கன்னா அப்படியே தூசு பறக்கும் நிலத்தில், அவ்வளோ வேகமாக நடந்து வருவாங்க பெண்கள். ஆண்களும் அப்படி நடப்பாங்க, பெண்களும் அப்படி நடப்பாங்க. சில பேர் வேக வேகமாக போகின்ற பொழுது, அவசர அவசரமாக போகின்றது, வீட்டிலே குடும்பத்திலே சண்டை வந்து விட்டால் அப்படித்தான் நடப்பார்கள். குடும்பத்தில் சண்டை போட்டுவிட்டு வருகின்ற பொழுது பெண்கள் மிக வேக வேகமாக, விழுந்தாலும் பரவாயில்லை, மேடு என்றும் பள்ளம் என்றும் பார்க்காமல் அப்படி கண்டபடி ஓடுவார்கள், திடு என்று ஓடுவார்கள். அது முரட்டு நடை, முரட்டு நடை. அது வேகத்தால் ஏற்படுகின்ற, மன வேதனையால் ஏற்படுகின்ற நடை. ஆனால் இந்த காதலி வருகின்றாள் மென்மையான நடை, அன்னம் போல நடை. அன்னம் எப்படி அடிமேல் அடியெடுத்து நடந்து வரும், அசைந்து அசைந்து வரும் அன்னம்.
அது அசைகின்ற அசைவே ஒரு பேரழகு. அதனால் இவள் தென்றலைப் போலவும் அன்னப்பறவை போலவும் அசைந்து ஆடி வருகிறாள். மயிலைப் போல மிக இனிமையான தோற்றத்துடன், மிக அழகான கோலத்துடன் மெதுவாக நடந்து வருகிறாள். அழகு அழகு அழகு. ஏர் 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 என்று சொல்கிறார். ஏர் என்றால் அழகு. அசையர் கொண்டாண்டோர் ஏர் யான்னாக்க பசையினள் பையனகும். நான் பார்த்து விட்டேன், அப்படியே பதிந்து விட்டாள், ஒட்டி கொண்டாள். அந்த இடத்துல எந்த இடத்தில் வந்தா கடியெடுத்து வைத்தாலோ அந்த நடை அங்கே ஒட்டி கொண்டது. பூமியோடு பூமி ஒட்டி கொண்டது அவருடைய கால். ஏன் ஒட்டி கொண்டது? என்னை பார்த்து விட்டாள். என்னை பார்த்து விட்டால் அடி எடுத்து வைக்க முடியவில்லை. பார்வை முழுவதும் என் மீது பட்டுவிட்டது. அடி எடுத்து வைத்து மீன் நடக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. என்னுடைய தோற்றத்தை பார்த்து, காதலனுடைய அழகை பார்த்து அடிமேல் அடியெடுத்து நடந்து வந்தவள் அடியெடுத்து வைக்காமல் அப்படியே நின்று நிலத்தோடு நிலமாக காலை பதித்து அப்படியே நின்று விட்டாள். ஆடாமல் அசையாமல், வைத்த கண் வாங்காமல் அப்படியே என்னையே பார்க்கிறாள். உடம்பு அசையவில்லை. அசைந்து வந்த உடம்பு இப்பொழுது அசையவில்லை. என்னை பார்த்து அப்படியே பிரமித்து விட்டது. என்னுடைய தோற்றத்தை அப்படியே பருகுகிறாள். வியந்து வியந்து பார்க்கிறாள் என் தோற்றத்தை. ஆடாமல் அசையாமல் அப்படியே உற்று நோக்கி என்னை அப்படியே கண்ணாலே விழுங்குகிறாள். அவளுடைய கண்ணாலே என்னை விழுங்குகிறாள். அப்படியே என் உயிரையே அப்படியே அதனுடைய மனதிற்குள் ஒளித்து வைத்துக் கொள்கிறாள், பதிய வைத்துக் கொள்கிறாள், சிறை வைத்து விடுகிறாள். அப்படி உற்று நோக்குகிறாள், நோக்கி கொண்டே இருக்கிறாள். நடப்பதே மறந்து விட்டாள் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. அப்படித்தான் காதலுடைய நிலைமை. காதலிக்கு அந்த எண்ணம் வந்துவிட்டால், காதலின் மீது அன்பு வந்துவிட்டால் எல்லாவற்றையும் மறந்து விடுவாள். எப்படி ஒரு ஸ்டாம்பில் ஒரு வெள்ளை கவர், வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஒரு தாளிலே ஸ்டாம்ப் ஒட்டுவார்கள், முத்திரை ஸ்டாம்ப், அப்படியே ஒட்டிக்கொள்ளும். மறுபடியும் எடுப்பது கஷ்டம். அதை போல் இவனை பார்த்த உடனே இவனுடைய உருவம் ஸ்டாம்ப்பு அப்படியே ஒட்டி கொண்டது, நெஞ்சத்தில் அப்படியே ஒட்டி கொண்டது அவனுடைய உருவம். அந்த உருவம் ஒட்டி கொண்ட பிறகு இவளால் அது எடுக்க முடியவில்லை. அவன் மேல் வைத்த பார்வையை எடுக்க முடியவில்லை. இந்த வைத்த காலை நகர்த்த முடியவில்லை. அப்படியே நின்று விட்டாள். பார்வை அப்படியே அவன் மீது பதிந்து விட்டது. எப்படி ஸ்டாம்ப்பு வெள்ளை பேப்பரில் ஸ்டாம்ப் ஒட்டினால் அப்படியே ஒட்டி கொள்ளுமோ, அதை போல அவள் பார்வை அவன் மீது அப்படியே ஒட்டி கொண்டது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். மிக நுட்பமான காதல் உணர்வு. மீண்டும் நாளை சந்திப்போம்.